வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து விச் ஃப்ராக்ஷன் இஸ் கிரேட்டஸ்ட்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னா இதில் வந்து எது பெரிய ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து எது கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக் மட்டும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3/4. ஓகேங்களா? 3/4 இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1/2 இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 1. நெக்ஸ்ட்டு 7/8 இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 1. நெக்ஸ்ட்டு 5/4 இதுக்கு டிஃப்ரென்ஸ் 1. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நீங்கள் செக் பண்ணும்போது எல்லாத்துக்கும் காமனாக 1 வந்துச்சுன்னா, சேமாக இருந்துச்சுன்னா, ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குது. என்னென்னா டைரெக்டாக நீங்கள் நியூமரேட்டரை செக் பண்ணிக்கலாம். 3175 இதில் எது வந்து கிரேட்டஸ்ட் நியூமரேட்டரோ அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸோ அப்போது 7/8 இஸ் கிரேட்டஸ்ட். ஓகேங்களா? 7/8 தான் கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் எது வந்து ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து சேமாக இல்லை. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? நன்றி மக்களே.